அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஓகே ஓகே, தப்பா நினைச்சுக்காத மாதிரி சொல்லுங்க. அந்த கயல் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் லைட்டா இளிச்சவா என்ன அர்த்தம்? வாட்? இளிச்சவாயன்? பெரிய மனசுனா அதுக்கு இளிச்சவாயன் பேரா? வாட் சிவம், கையில கூல் பண்ணி லவ் பண்ண வைக்கணும்னா அள்ளி கொடுக்கணும்னு சொன்னீங்க. நானும் அதுக்காக பிரியாணிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப இளிச்சவாயங்கிறீங்க. வாட் இஸ் திஸ்? எனக்கு ஏதோ தோணுச்சு, அதான் சொன்னேன். சிவம், உங்க பேச்சுல ஒரு ஃப்ளோவே இல்ல. நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. உங்களுக்கு இந்த ஆஃப் பாயில் தெரியுமா? தெரியுமே, நீங்க தான். சாரி தம்பி, சாரி. ஆஃப் ஆயில்னா முட்டையை உடைச்சு போட்டு அப்படியே எடுத்து கொடுப்பாங்களா? அதானே? அதேதான். முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல மிளகுத்தூள் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அப்படியே அதை தோசைக்கல்ல இருந்து எடுத்துடணும். அப்படியே அதை அலுங்காம குலுங்காம கையில எடுத்து கப்புன்னு வாயில போட்டா அப்படி ஒரு டேஸ்டோட தொண்டையில இறங்கும். ஆனா அதே ஆஃப் பாயில்ல படக்கூடாத இடத்துல கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, படக்குன்னு உடைஞ்சி மேல ஊத்தி கபடிக்க ஆரம்பிச்சிரும். சரி, இப்ப எதுக்கு தம்பி ஆஃப் ஆயில் போடுறத பத்தி இவ்வளவு செய்முறை விளக்கம்? குட் கொஸ்டின். இந்த காதல் இருக்க, அது ஆஃப் பாயில் மாதிரி. பார்த்து ஹேண்டில் பண்ணலனா ஆஃப் பாயில் மாதிரி உடைஞ்சு ஊத்தி வேஸ்டா போய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஓஹோ, நிதானமா போகணும்னு நீங்க சொல்றீங்க. ஓகே தான். ஆனா அந்த நிதானமே ஆஃப் பாயில மேல ஊத்திக்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஓகே ஓகே, நாங்க இப்ப சாப்பிட போறோம். இப்ப என் கூட கடைக்கு வந்து நான் எப்படி கலக்க போறேங்கிறத மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பிருத்வி பெர்ஃபார்மன்ஸ நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க. எங்க கயல்? சரி சரி, பார்க்க தானே போற. நீங்க ஆஃப் பாயிலா ஃபுல் பாயிலான்னு அங்க வந்து சொல்றேன். பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை மேல ஊத்தி அப்படியே பிசைஞ்சு கலந்து சாப்பிட்டாதான் பரோட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். எனக்கும் அப்படி சாப்பிட்டா சார் ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ என் டேஸ்டோட நல்லா ஒத்து போற கயல். அது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இல்ல காஸ்டியூம் விஷயமா இருக்கட்டும். பாத்தியா, ப்ளூ அண்ட் ஒயிட் சேம் பிஞ்ச். ஆமா, நான் கூட கவனிக்கல சார். யா யா, கரெக்ட்டா சொன்னீங்க. ஐயா, தங்களோடு ஒரு சுயமே எடுத்துக்கொள்ள எனக்கு அனுமதி உண்டா? சுயமே? வாட் இஸ் திஸ்? கிருமி தெரியும், அது என்ன சுயமே? புதுசா இருக்க. சார், செல்ஃபிக்கு தமிழ்ல சுயமீன் அர்த்தம். ஓ ஓ, நீ இங்கிலீஷ் கிளாஸ் போன மாதிரி நான் தமிழ் கிளாஸ் போகணும் போல இருக்க. ஃபைன் ஃபைன். நன்றி ஐயா. தேங்க்யூ. சார், ஆஃப் பாயில். வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? சார், மட்டன் சுக்கா, சிக்கன் 65, ஜிஞ்சர் சிக்கன், காடை, கௌதாரி, நண்டு, இறால் உண்டு. எல்லாம் ஓல்ட் ஐட்டம்ஸ். கரண்டி ஆம்லெட் இருக்கா? கரண்டி ஆம்லெட்டா? சார், அது புதுசா இருக்கே சார். கிச்சன்ல கரண்டி இருக்கு, ஆனா ஆம்லெட் இல்ல சார். அப்படிலாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்ல சார். என்னது, கரண்டி ஆம்லெட் இல்லையா? உலகத்திலே தி பெஸ்ட் டிஷ்.
நான் வேர்ல்டு முழுக்க எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன். ஆனா கரண்டி ஆம்லெட் மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே இல்ல. இட்ஸ் வெரி டேஸ்டி, டேஸ்டி, யூ சார் ஓனர்ட்ட வேணா கேட்டு சொல்றேன் சார். அப்படி ஒரு ஐட்டம் இந்த கடையிலே கிடையாது சார். ஓ நோ கயல், கரண்டி ஆம்லெட் எப்படி போடணும்னு இவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடு. ஓகே ஓகே சொல்றேன் சார். அண்ணா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. முட்டை எடுத்துக்கோங்க, அது கூட வந்து சின்ன வெங்காயம்,